ஜனநாயகம் படம் எப்பனே வரும். நானும் அதே அவரோடு தான் காத்து கொண்டிருக்கேன். 3 மாதத்திற்கு முன்பாக ஜனநாயக படம் வெளியே வந்தால் தளபதி விஜய் நடித்த திரைப்படம் என்று வரும். 3 மாதத்திற்கு பிறகு படம் வெளியே வந்தால் 3 மாதத்திற்கு பிறகு படம் வெளியே வந்தால் தளபதி விஜய் என்று வராது, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நடித்த படம் என்று வரும். தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் மக்களுக்கான தலைவர் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஜனநாயக படத்துடைய பிரச்சனைகளை நீங்க பார்க்கலாம். தன்னுடைய படம் அது ஒரு பிரச்சனை. அவர் பின்னாடி கோடிக்கணக்கான தோழர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தோழர்களை தொண்டர்களை கொண்ட ஒரே தலைவர் உலகத்திலே அண்ணன் விஜய் அவர்கள் தான். அவர் நினைத்திருந்தால் இந்த ஜனநாயக படத்தை வெளியிடுவதற்கு தன் பின்னாடி திரண்ட தொண்டர்களை தூண்டி விட்டுருக்கலாம். போராட்டம் செய்யுங்கள், ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள், தமிழ்நாட்டை முடக்குங்கள், பேருந்து ஓடக்கூடாது, ரயில் ஓடக்கூடாது, தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களமாக இருக்க வேண்டும் என்று ஒரு நொடியில் அண்ணன் அவர்களால் தூண்டி இருக்க முடியும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? அது என் படம், என் பிரச்சனை, என் பிரச்சனை நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறேன், என்னுடைய பிரச்சனைக்காக என் மக்களை நான் பயன்படுத்த மாட்டேன், சுயநலத்திற்காக நான் பயன்படுத்த மாட்டேன் சொல்றாங்க. இதுதான் மக்களுக்கான மகத்துவமான தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்பதற்காக வந்திருக்கிறார். சும்மா சாதாரணமாக வரல. நம்பர் 1 இடம் இந்த நிமிடம் வரை தமிழ் சினிமாவில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார், நம்பர் 1 நபர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். மார்க்கெட்டிங் உச்சத்தில் இருக்கிறார். கோடிகள் வேண்டாம், பணம் வேண்டாம், பேர் வேண்டாம், புகழும் வேண்டாம். இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான். அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக நான் வருகிறேன் என்று தியாக உணர்வோடு வருகின்ற ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். தியாக கொள்கையற்ற கூட்டம், இவர்களிடம் கொள்கை கிடையாது அப்படின்னு ஆளும் திமுக சொல்றாங்க. சரி, அவங்க சொல்றதை பார்க்கின்ற பொழுது பயங்கரமான கொள்கை இருக்கும் போல. நம்மள்கிட்ட தான் கொள்கை இல்லை, அவங்ககிட்ட கொள்கை இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். தலைவா, சமீபத்தில் விருதுநகர்ல ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு. திமுகவினுடைய மாநாடு. மாநாட்டில் என்ன பண்ணணும்? மாநாட்டில் அங்கே பேசக்கூடியதை கேட்கணும், அறிவு சார்ந்து பயணிக்கணும். தார பிடிச்சி பொங்குறாங்க. நம்ம தொங்குனாங்களா இல்லையா? தொங்குறவனை பிடிச்சி இன்னொருத்தன் தொங்குறான். அவனை பிடிச்சி இன்னொருத்தன் தொங்கும் போது டவுசர் அவனுச்சு. சரி, இது ஒரு பக்கம். சரி, இந்த பக்கம் அப்படி திரும்பி பார்த்தா கரும்பை களவாடிட்டு ஓடுறாங்க. அதில் ஒருத்தர் 2 கரும்பு எடுத்துட்டு போயிடலாம். சண்டை போட்டு ஒரு கம்பை குடுறா அப்படின்னு பிடிக்கிட்டு வர்றான். சரி, இது ஒரு பக்கம்.